எல்லோருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மார்க்கெட்னாவே அது மோஸ்ட்லி ஒரு கும்பா குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி தான் இன்றைக்கி ஒரு மார்க்கெட் டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் மிக முக்கியமாக இது வரைக்கும் உருப்படாத சில ஷேர்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கக்கூடிய சில ட்ரேடர்களுடைய நியூஸ்களை தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸில் இருந்து அதை கெயினாக மாற்றணும்னா அந்த ஷேர்கள்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் நல்லா இருக்கணும், ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கணும், அல்லது அந்த செக்டருக்கே திடீர்னு ஏதாவது ஒரு பூம் கிடைக்கணும். ரயில்வே துறை இன்னைக்கு இல்லை, அந்த காலத்திலே சில நேரங்களில் சும்மா தான் வந்துக்கிட்டு இருப்பான். பட்ஜெட் சமயங்களில் தான் ஏறி ஆடுவான். இது பழைய டீலர்கள், பழைய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், சமீபத்தில் அதில் வந்த சில செக்டர் நியூஸ்னால ரயில்வே துறைகள் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தது. அல்லது ஒரு கம்பெனி முடிஞ்சு போகிற மாதிரி இருந்ததுன்னா அதை டேக் ஓவராது பண்ணுறாங்க, வேற ஒரு குரூப் வந்து அதை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரியாவது ஏதாவது ஒரு செய்தி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது இருந்து லாஸ்லேருந்து கெயினுக்குள்ளே திருப்பி விட்டா சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி சந்தோஷமெல்லாம் எங்களுக்கு வரவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் ஈஸி மை ட்ரிப்புன்னு ஒன்று, அதில் ஒரு 70,000, இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்னு ஒரு பங்கு ஏறவே இல்லைங்க. அது போக இன்னும் எத்தனையோ பங்குகள் கரடிகள் சூழ்ந்துருச்சுங்க, இந்த வைபவ் குளோபல், அதானி வில்மர் போன்ற பங்குகளை எல்லாம் அப்படின்னு ஹிந்துஜா குளோபல்னு ஏகப்பட்ட கம்பெனிகளை பற்றி அநியாயத்துக்கு கும்பா குட்டியான பங்குகள் அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போட்டிருந்தாங்க. நேற்று கூட ஒரு நியூஸ் ஒன்று வந்தது, எக்ஸ்சேஞ்சிலேருந்து இந்த தத்துவா சிண்டான் பெருமை அப்படின்ற பங்குல எதுக்கு இப்படி திடீர்னு உங்களுக்கு மூவ்மெண்ட்டு 80% கீழே இறங்கினதுக்கப்புறம் சமீபத்தில் எதுக்கு இப்படி மூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு தகவல் வந்தப்ப இதே மாதிரி எத்தனையோ பேர் கீழே விழுந்து கிடக்குறானுங்க, இவனுக்கெல்லாம் நல்ல காலமே பிறக்காதா அப்படின்னு பாவம் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதில் ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா, ஏதாவது ஒரு கேட்டகரியில் அவன் ரிசல்ட்டு வந்து ஒரு அளவுக்கு நல்லா வரணும், இல்லை ஆர்டராது கிடைச்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும். ஸோ பாவம் அந்த ட்ரேடர்கள்லாம் மண்டை குழம்பி போய் உட்காந்துருப்பாங்க. இந்த ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் எல்லாம் நீ அடுத்த ரிசல்ட் எப்படி கொடுப்பான், கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 34 கோடி 13 கோடி வெறும் அரை கோடி லாபம்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இனி அடுத்த Q2ல என்ன பண்ணுவான் அப்படின்றது தெரியல. இந்த ஜீல் அப்படின்ற பங்கு அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்தாலும் அவங்க ரொம்பவும் எதிர்பார்த்த ஒரு குறிப்பிட்ட மெர்ஜர் என்பது சில வருடங்களுக்கு முன்னாடி கும்பா பாட்டு பாடிடுச்சு, நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் 350 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 80 ரூபா, கோவிட் சமயத்தில் என்ன லோ இருந்தானோ அந்த லோவை விடவும் கீழே போனவன் தான் இந்த ஜீல். ஸோ இவனெல்லாம் நீ அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டில் என்ன பண்ண போகிறாங்க? ட்ரீம் ஃபோக்ஸ்னு ஒரு கம்பெனி, நம்ம ஆட்டத்தை களைச்சுடுறக்குனே ஒருத்த வந்துட்டான்டா, நம்ம பிஸ்னஸ்க்கு இது ஏதாவது எடுத்துருவானோ அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் எதிர்காலத்தில் இதனுடைய சேல்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? இவன்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கா, 160 கோடியிலேருந்து 350 கோடின்னு இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருந்தாலும் லாபத்திலே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருந்தாலும் இனி எதிர்காலத்துலேயும் இவன் பிஸ்னஸை பூரா எங்காவது பிடுங்கிட்டு இவனை கொண்டு போய் அந்த பக்கம் தள்ளி நில்லுப்பா அப்படின்னு நிற்க வச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் மார்க்கெட் பயப்பட்டு இவனை 800 ரூபாயிலிருந்து 100 ரூபாயை கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், இந்த பங்கு வந்து லாஸ் மேக்கிங்காக இருந்தால் அப்புறம் மறுபடியும் போன குவார்ட்டரில் 11 கோடி லாபம்னு காமிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இதெல்லாம் இந்த குவார்ட்டரில் நீ இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்ற மாதிரி தெரியாதபடிக்கு பாவம் இந்த பங்குகளும் எத்தனையோ பேர் ஆக மொத்தம் கும்பா குட்டி ஆகி வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஆண்டவன் நல்ல காலம் பிறக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்றுலையாவது அவங்க ஸ்கோர் பண்ணும்ல, ஏதாவது ஒன்று நல்லபடியாக ஆண்டவன் கொடுக்கறதுக்கு நம்ம வேண்டிக்க வேண்டியதுதான். ஸோ இதுதாங்க அந்த ட்ரேடர்களுடைய இதுவரைக்கும் உருப்படாத சில ஷேர்களை நம்ம இந்த வீடியோவில் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கோம். பாவம் நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பங்குகளில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏதாவது ஒன்றாவது உங்களை இந்த குவார்டர்லி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே வந்து காப்பாற்றுச்சுன்னா மகிழ்ச்சி தான். நான் நினச்சா உங்கள் மார்க்கெட்டுகளை தூக்கி விடலாம், ஆனால் நினைக்க மாட்டேன் அப்படின்னு நம்மளுடைய மார்க்கெட் நேற்று இறங்கினதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த எஃப்ஐஎஸ் வந்து இந்த மாதத்தில் பாசிட்டிவ் சைடு இருந்தாங்க, பையிங் சைடு வந்துருந்தாங்க. திடீர்னு நேற்று ஒரே நாளில் 1165 கோடின்னு சேல்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதத்தில் செல்லிங் சைடு 865 கோடி செல்லிங் சைடாக போயிட்டாங்க. இதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து நேற்று மிகப்பெரிய ஒரு கும்பா பாட்டு அப்படின்றது பாடி இருக்கு. நண்பர்களே, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி என்பது போல இப்போ நம்மளுக்கு என்னன்னா, ரஷ்யா கிட்ட இருந்து ஆயிலும் வாங்கக்கூடாது, அதே சமயம் உலகளவில் க்ரூட் ஆயிலினுடைய விலையும் ஏறி போச்சுன்னா நம்மளுக்கு இந்தியாவுக்கு எவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை பாருங்க.
ஒரு பக்கம் என்னடான்னா நீங்க ரஷ்யாவினுடைய ஆயிலை வாங்கக்கூடாது, அப்படி வாங்கி வியாபாரம் பண்ணக்கூடிய கம்பெனி மேல சாங்ஷன் போடுவோன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னடான்னா இந்த பிரச்சனையினால க்ரூட் ஆயிலினுடைய விலையே ஏறுது. ரஷ்யாவினுடைய ஆயில் மார்க்கெட்டுக்குள்ள சப்ளை வராதோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல க்ரூட் ஆயிலை பிடிச்சி ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இது ஒன்று தாங்க நம்ம இந்தியாவுக்கு டேஞ்சர். ட்ரம்ப் அவர்களுடைய டேஞ்சர் கூட நம்ம கடந்து வந்துடலாம். ஆனால் க்ரூட் ஆயிலினுடைய விலையை ஏற்றி விட்டானுங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு கும்பா பாட்டு தான் பாடணும். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் மகிழ்ச்சியான 2 செய்திகள் வந்திருந்தாலும் எகிரி அடித்தது யாரு? 3% 4%ல ஒரு கட்டத்தில் ப்ளஸில் காமிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎம்எல் தான். ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, பல மாதங்களுக்கு முன்னாடி மே மாசத்துல திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ்மெண்ட் என்பது இந்த பிஎம்எல் ஷேர் அப்படின்றது காமிச்சது. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிட்டே இருந்தால் அப்புறம் பிரேக் அவுட் ஃபெயிலியர் ஆகி மறுபடியும் கீழே விழுந்தவன் அந்த நியூஸ் அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்ததோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் ஒரு மிக முக்கியமான உச்சத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிஎம்எல்ல என்ன ஒரு செய்தி வந்தது? ஏன் இன்னைக்கு திடீர்னு 3% ஒரு முறை பிளஸ்ல காமிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான இத்தாலியை சேர்ந்த ஒரு கம்பெனியோட ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டோம் அப்படின்ற ஒரு பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் கொடுத்த உடனே இன்னைக்கு மார்க்கெட்டில் அதை ஒரு 3% என்பது ஏற்றி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு முக்கியமான கட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு லோ ரேட்லேருந்து ஒரு ரவுண்டு மேலே போனால் கிட்டத்தட்ட 3500லேருந்து 4500 வரைக்கும் ஒரு ரவுண்டு போனால் மறுபடி கீழே விழுந்து மறுபடியும் அதே இடத்துக்கு ஒரு ரவுண்டு வந்திருக்கான். இனி அடுத்தது இவனுடைய மூவ்மெண்ட் என்ன? கீழே இறங்கி ஏற போகிறதா அல்லது ஏற போகிறதா, என்ன பண்ண போகிறது இந்த பிஎம்எல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமா இருக்காங்க. ஸோ சும்மாவே ஒரு மாசமா இந்த பங்கு ஆடிக்கிட்டு இருந்தது. இன்னைக்கு இதுல வந்து இந்த மாதிரி ஒரு இத்தாலியில கூப்பிட்டாகோ அப்படின்ற மாதிரி ஒரு எம்ஓயு போட்டிருக்காங்க. இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜிக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்தது. ஆனால் இவன் பெருசா தாண்டவம் ஆடல. இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய்க்கு கீழே போனால் மறுபடியும் 100 ரூபாயை தாண்டுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய சில ட்ரேடர்கள்லாம் இருக்காங்க. ஏதாவது சில ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, 100 ரூபாய்க்கு கீழே போன பங்கு மறுபடியும் 100 ரூபாயை தாண்டுமா, அல்லது 50 ரூபாய்க்கு கீழே போன பங்கு 50 ரூபாயை தாண்டுமா, அல்லது 20 ரூபாய்க்கு கீழே போன பங்கு 20 ரூபாயை தாண்டுமா. இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, ஒரு உதாரணத்துக்கு எஸ் பேங்க் இருக்குன்னு வச்சுங்களேன். அவன் 20 ரூபாய்க்கு கீழே போயிட்டு மறுபடியும் என்னைக்காவது 20 ரூபாயை தாண்டுவானா? அல்லது இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த சுஸ்லான் அப்படின்ற பங்கு என்னைக்காவது 50 கீழே போயிட்டு மறுபடியும் 50 தாண்டுவானா? அந்த மாதிரிலாம் சில ட்ரேடர்கள் யோசிப்பாங்க ஷேர் மார்க்கெட்டில். நான் டீலராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கல, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்கு 100 ரூபாய்க்கு கீழே போனால் 100 ரூபாய்க்கு மேலே வருமானலாம் நிறைய ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த வருஷத்தில் இது என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு முறை 80 பக்கத்தில் போனவன் அப்புறம் 100 ரூபாய்க்கு வந்து 100 ரூபாய்க்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய இந்த என்டிபிசி கிரீன்ல என்ன ஒரு பெரிய நியூஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 92.4 மெகாவாட் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் இப்போ 9.9 மெகாவாட் கமர்ஷியல் ஆப்ரேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் பெருசாக இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி அப்படின்ற பங்குல மூவ்மெண்ட் இல்லை. எல்லாத்தையுமே நீ ஆப்ரேஷனுக்கு கொண்டு வா, அப்போ தான் நான் உங்களை ஆட விடுவோம் அப்படின்னு இது மார்க்கெட்டில் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே என்னன்றது தெரியல. ஸோ இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாட்டாக இருக்குது. ஆனால் நியூஸ் பெருசாக விட்டுருக்காங்க. நண்பர்களே, நேற்று வந்த ரிசல்ட்டுகளுடைய இன்னைக்கு முடிவில் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க. எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் கோல்கேட், பால்மோலிவ், ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லாம் அவங்க ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் உங்கள் ரிசல்ட் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டில் 3% இறக்கி விட்டாங்க. ஆனால் இந்த லாரஸில் அந்த பிடிசி இந்தியா ஃபைனான்சியல் சர்வீசஸ் பிஎஃப்எஸ் என்று அழைக்கப்படுகின்ற பங்கு 14% ஏற்றி விட்டுருக்காங்க. என்னடா நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இந்த பங்கு இந்த வருஷத்தில் ஒரு முறை கீழே விழுந்து ஒரு ரவுண்டு போய் மறுபடியும் கீழே விழுந்து மறுபடியும் இன்னைக்கு ஒரே நாளில் ரிசல்ட்டினுடைய காரணம் காமிச்சு ஏற்றி விட்டுருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பல பேர்த்தினுடைய மனநிலை. அதே மாதிரி சவுத் இந்தியா பேப்பர்னு ஒன்று 14 டே. நீங்கள்லாம் எவ்வளவு பெரிய கம்பெனி இந்த லாரஸ் லேப்ஸ் அப்படின்ற பங்கு. அதில் பாருங்க, மிக முக்கியமான விஷயம், அவன் ஏதோ ஒரு டேட்டாக்காக ஒரு 6 மாசமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்திருக்குது ரிசல்ட். ஆனால் இந்த ரிசல்ட் வந்திருக்கிற அன்னைக்கு அது பெருசாக அதனால தாண்ட முடியாது. இப்படி தான் ஒரு காலத்தில் அவன் இப்படியே நின்றுக்கிட்டே இருந்தான். சரி, அப்போ பங்கு கும்பாக்கு இது பாட்டு பாடிடுவானோ, இவனால் ஒன்றுமே முடியலையே அப்படின்னு ஒரு 4 மாசமா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நிறைய பேர் என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு வேளை கீழே வந்துருமோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா 4 மாசமா ஒரே இடத்துல இருந்துட்டு டபக்குன்னு மேலே ஏறிட்டான்.
இப்போ மறுபடியும் இதே மாதிரி 4 மாசமா இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில இன்னைக்கு மிகப்பெரிய அதிகமான வால்யூம் என்பது நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் ரிசல்ட் வெளியிட்டிருக்கான். இனி இந்த பங்கினுடைய முடிவு பழையபடி மேலேயா அல்லது மறுபடியும் கீழேயா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ ரிசல்ட் சீசன்ல இந்த லாரஸ் லேப்ஸ் அடுத்தடுத்த 3 மாதங்கள்ல என்ன செய்ய போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாவம் டாக்டர் ரெட்டி எல்லாம் பெரிய ஆள் தான், எஸ்பிஐ கார்ட்ஸ் பெரிய ஆள் தான், ஐடிசி ஹோட்டல்லாம் வந்து ரிசல்ட் எப்படி இம்பேக்ட் இருக்குன்னு பார்க்கலான்ட்டு ஆர்வமாக இருக்கும். ஆனால் சனி ஞாயிறு இடையில வருது, இனி அப்புறம் திங்கக்கிழமை தான். அதில் பாருங்க நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் இறங்கி இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு வருமோ ஸ்டாக் மார்க்கெட்டில், எவனுமே ஏறி இருக்க மாட்டானோ அப்படின்னு நினச்சிருந்தா அதுக்கு அப்படியே நேர் மாறாதான் நடந்திருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து பார்க்குறோன்னு வச்சுங்களேன், இருக்காங்க டாப் கெய்னர்லாம் வந்து 3% ஏறின ஹிண்டால்கோ ஷேர் இருக்குது, ஓஎன்ஜிசி இருக்குது, அதே மாதிரி வேதாந்தா ஒரு 2.5% ஏறி இருக்கான். அது மாதிரி நேஷனல் அலுமினியம் மெட்டல் சைடெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் ப்ளஸில் வச்சுருப்பானு போல். போன வாரம் என்னென்னா சில ஃபார்மா கம்பெனி சேர்த்து வச்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சில ஐடி கம்பெனிஸை நேற்றெல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வந்து எதுக்குள்ளே பூந்துருக்கானுங்கன்னா மெட்டல்ஸ்குள்ளே பூந்துருக்கானு. ஆக மொத்தம் இவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்காவெல்லாம் ஷஃபில் பண்ண மாட்டானு போல், ஒரு நாளைக்கு ஒருக்கா பண்ணுவாங்க போல். ஸோ நேஷனல் அலுமினியம் 4% ஏற்றிருக்கு. இந்த எஸ்சிஐ வந்து தொடர்ந்து 2 நாளாக ஒரு மாதிரி பாசிட்டிவ் மொமெண்டம் காமிச்சுக்கிட்டு இருக்கான். மைக்ரோ கேப் இண்டெக்ஸில் சில இந்த பாராஸ் அப்படின்றதெல்லாம் வந்து 7.5% ஏற்றி விட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இறங்கின சைடு பெருசாக 10%, 15% இறங்கின மாதிரியும் பெருசாக ஆளு கிடையாது. மனசு வலிக்கிற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் லிவர்லாம் 3.5% இறங்கியிருக்கு, கோட்டக் பேங்க் 2.5% இறங்கியிருந்தாலுமே பெருசாக கும்பா பாட்டு பாடுன ஆட்கள் என்பது எந்த இண்டெக்ஸ்லையும் பெருசாக இல்லை. ஸோ மார்க்கெட் இன்னைக்கு லேசாக என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் வெள்ளிக்கிழமைனா இறங்கணும் அப்படின்ற கான்செப்டில் மார்க்கெட்டை இறக்கி விட்டுட்டானு போல். ஆனால் ஸ்டாக்ஸை ஒன்றும் பெருசாக கிராஷ் பண்ணி விடலை. நண்பர்களே, ஐபிஓக்களை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக இருக்கக்கூடிய செய்திகள் எதுவும் இல்லை. இந்த ஹிண்டால்காவும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஷேரும் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் எகிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்னடானா 2 நாளாக அதிகமாக ட்ரேட் வேல்யூ அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. டேய், நீ நல்லதுக்கு ட்ரேட் வேல்யூ பண்ணுறியா இல்லை அது கெட்டதுக்கு பண்ணுறியா அப்படின்றது தெரியாத படிக்கிருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நிறைய பேர் ட்ரேட் அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க புதுசாக வாங்குறாங்களா அல்லது கையில் இருக்கிறது விற்கிறாங்களா என்ன அப்படின்றது ஒன்றும் தெரில. ஆனால் இன்னைக்கு இந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் அப்படின்ற ஷேர்னுடைய விலை அதிகமான வேல்யூவில் நிஃப்டி 50 இண்டெக்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹிண்டால்கோ ஷேர்லாம் பாருங்க இன்னைக்கு 3.5% ஏறி அதிகமான வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவன் சாதிச்சிட்டானுங்க, அவன் சாதிக்க பிறந்தவன் அப்படின்ற மாதிரி தான் இழந்ததை மீட்டெடுத்துட்டான் பாருங்க. சிங்க குட்டிங்க அவன். இந்த ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு முறை என்ன பண்ணியிருக்கான், 550ன்னு கீழே விழுந்திருக்கான். அதுக்கப்புறம் 2025லேயே அதை ஒரு முறை மீட்டெடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கான். கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிட்டு தான் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கான். மறுபடியும் அங்கிருந்து பிக்கப் ஆனவன் இந்த ஹிண்டால்கோ தன்னுடைய புதிய உச்சத்தையே, தான் இழந்ததை மட்டும் மீட்டெடுக்காமல் புதிய உச்சம் போயிருக்கான். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் கேஸ் தான். 6000-7000 ஷேர் இருக்குது. எவன் இந்த மாதிரி இழந்ததை மீட்டெடுத்து மறுபடியும் புதிய உச்சம் போனவன் எவன் இருக்கான்? ரொம்ப ரேரான ஆட்கள் தான் இருக்காங்க. ஸோ ஹிண்டால்கோ ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே பெருமையான நாள். 3.5% ஏறி நிஃப்டி 50 இண்டெக்ஸில் டாப் கெய்னராக இருக்கான். நீங்கள் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வேதாந்தா 2.5% ப்ளஸில் இருக்குது, அதானி பவர் 1.5% ப்ளஸில் இருக்கான். அது போக இந்த எனர்ஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பங்குகள் பிபிசிஎல், அவன் என்ன கண்டிஷனில் ஆக போகிறான்னு தெரில. அவன் ஒரு முக்கியமான இழந்ததையெல்லாம் மீட்டெடுத்துட்டான். பட் இனி அடுத்தது இவனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு தெரியாதபடிக்கு பிபிசிஎல் என்பது இருக்குது. 4-5 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் இவன் என்னத்தை பண்ணா, காப்பாற்றினானா இல்லை கீழே விட்டானா அப்படின்றது தெரிய வரும். அதே மாதிரி தான் இன்னும் இந்த கெயில் இந்தியா அப்படின்ற அந்த எனர்ஜி ரிலேட்டடான ஷேர் ரொம்ப காலமாக அவன் ஒரு கூட்டுக்குள்ளேயே அடைப்பட்ட ஒரு பறவையாக சுற்றிக்கிட்டு இருக்கான். இவன் என்னைக்கு இந்த மீன் மண்டையை உடச்சி வரப்போறான்னு தெரில. தன்னுடைய பழைய ஹை 210 மாதிரிக்கு இது வரப்போறானா, அல்லது தன்னுடைய வாழ்க்கையினுடைய உச்சத்தை போய் பார்க்க போறானா, அல்லது வீழ்ச்சியை பார்க்க போறானா என்ன அப்படின்றது தெரில. ஸோ இப்போ கெயில் அப்படின்ற பங்கும் பிபிசிஎல் போன்ற எனர்ஜி, அதாங்க அந்த குரூடாயெல்லாம் எனர்ஜி ரிலேட்டடாக ட்ரம்ப் எந்தியா பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதை வச்சுக்கிட்டு இந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஹை வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது போன்ற பங்குல நீ 2 மாதம் 3 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தா தான் இவனு என்ன பண்ணி வச்சிருக்கான்றதே பார்க்க முடியும். நண்பர்களே, நிஃப்டி மிட் கேப் இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நேஷனல் மில்ல 4% ஏறி இருக்கா. இதில் மிக முக்கியமாக இந்த ஃபெடரல் பேங்க் எதுக்கு இன்னைக்கு அதிகமாக வேல்யூவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அற்புதம்,
ஃபென்டாஸ்டிக் அப்படின்ற மாதிரி இந்த பங்கு அடிக்கடி தன்னுடைய ஷேர் ஹோல்டரில் சமாதானப்படுத்தியிருக்கு. அழுகிற குழந்தைக்கு முட்டாய் வாங்கி கொடுக்குற மாதிரி அப்பப்போ இந்த பங்கு வந்து தன்னுடைய ஹையை விட்டு கீழே இறங்கிடுறான். ஐயோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி 4 முறை தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்திருக்கான். நீ அடுத்த முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. தற்போதைக்கு 180 ரூபா ரேஞ்சில் இருந்து ஒரு 4 மாசத்துக்குள்ளேயே 230 ரூபா வந்த ஒரு சிங்கக்குட்டியாக 4 முறை தன்னுடைய இழப்புகளை சரி செய்த ஒரு ஏங்க இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் இருந்தால் எவ்வளவு ஜாலியா இருக்கும். யாரோ ஒருத்தர் பணத்தை கொண்டு வந்து போடுறாங்க, ஐயோ அப்படின்னு யோசிக்கிறாங்க, அப்புறம் மறுபடியும் சரி நீ என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கப்பா அப்படின்னு கொண்டு வந்து விடுது. அப்புறம் மறுபடியும் பயப்படுறாங்க, அப்புறம் மறுபடியும் அவங்கள காப்பாற்றி விடுது. அப்புறம் மறுபடியும் பயப்படுறாங்க, அப்புறம் மறுபடியும் சரி நீ என்ன வேணாலும் ஒரு முடிவு எடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தால் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா யாரும் இப்படி பண்ற ஆட்கள் ரொம்ப கம்மி. அதாவது கீழே வாங்கி வாங்கி விற்கிற ஆட்கள் என்பது கம்மியா இருக்கக்கூடிய நேரத்துல கடைசிக்கு வாங்கின விலைக்கு வந்து மார்க்கெட் காப்பாற்றி விட்டா கூட சந்தோஷமா இருக்கும். ஸோ இந்த ஃபெடரல் பேங்க் அதிகமாக வேல்யூ நடந்துட்டு கொண்டு இருக்கக்கூடிய இன்றைய நாளில் அடுத்த 2-3 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது இவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. நண்பர்களே, இந்த எஸ்சிஐ அப்படின்ற பங்கு மறுபடியும் இன்னைக்கு 2வது நாளா நியூஸை வச்சுக்கிட்டு ஏற்றி விட்டாங்க. இன்னைக்கு பார்க்கல கிட்டத்தட்ட 6% என்பது ஏறி இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பங்கு வந்து ஒரு குறிப்பிட்ட லோக்கு வந்தால் அதுக்கப்புறம் தன்னுடைய பழைய ஹையை மீட்டெடுத்து அதுக்கு மேலே ஏறி இருக்கா. இதுக்கு மிக முக்கியமாக சமீபத்தில் அவன் மேலே வந்த ஒரு தகவல் தான் மிக முக்கியமான காரணம். அந்த தகவலை வச்சுக்கிட்டு 220 ரூபாயிலிருந்து 270 ரூபாய்ன்னு வந்துட்டான். பாருங்க, முக்கியமான இடத்துல இவன் பிரேக் அவுட் ஆவானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தகவல் வந்து இவனை 1 மாசமா சும்மா தான் இருந்தான். அந்த தகவல் வந்து இவனை 2 நாளில் மேலே ஏற்றி விட்டுருச்சு. ஸோ ஆர்டர் ரிலேட்டடான நியூஸ்கள் வரணும். இந்த சமான் கேப் அப்படின்ற நியூஸில் ஒரு முறை என்ன நம்ம நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா திடீர்னு இந்த பங்குல ஏதோ ஒரு மூவ்மெண்ட் நடந்தது அப்படின்னு ஜூலை மாதத்தில் ஒரு நாள் திடீர்னு ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. வாங்க நல்லா ஜாலியாக இருப்போம் அப்படின்னு இந்த சமான் கேபிட்டல் ஷேர் வச்சுருக்கிறவங்கள அன்றைக்கி ஏதோ இந்த மார்க்கெட் குசிப்படுத்தி விட்டுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் குசிப்படுத்தல, அவன் அப்படியே அந்த லெவலுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டே இருந்தான். அப்புறம் சமீபத்தில் மார்க்கெட்டில் வந்து அந்த லெவலை தாண்டிய பிறகு இவன் என்ன செய்வான், அடுத்து ஒரு 2-3 மாதம் கழித்து எடுத்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி 2-3 மாதம் கழித்து பார்க்கும் பொழுது 140 to 180 அப்படின்ற மாதிரி இந்த பங்கு வந்திருக்கு. இருந்தாலும் இது வந்து இந்த 2025 ஏற்கனவே இவன் இருந்த விலை தான். அதை விட்டு பெருசாக கீழே இறங்கி மறுபடியும் பெருசாக ஒரே ஒரு ரவுண்டு இந்த 2025 போயிட்டு வந்திருக்கான். 100 ரூபாய்க்கு 186னாலும் அது எப்படி 80% கணக்காகுது. ஒரே ஒரு ரவுண்டு போயிருக்கான். இப்படி ஒரே ஒரு ரவுண்டு போகாம இந்த வருஷத்துக்குள்ளேயே 2-3 ரவுண்டு இப்படி 80% போயிருந்தா எத்தனை பேர் அவன் நல்லது பண்ணி விட்டுருந்துருப்பான். ஆனா இந்த பையன் ஒரே ஒரு ரவுண்டு தான் இந்த சமான் கேபிட்டல் ஒரு முறை தான் செஞ்சிருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல இந்த தைரோக்கார் இவனை சாதாரணமா நினைச்சுக்காதீங்க நண்பர்களே. பல முறை இறங்கி பல முறை ஏறினவன் தான் இந்த தைரோகேர். இது ஒரு மைக்ரோ கேப்ல இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்கு தான். இவனுடைய வாழ்க்கையின் மூவ்மெண்ட் 2020 பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாரிச்சிருக்கான். 2020 வந்து நல்ல கோவிட் சமயத்தில் அருமையான ஒரு சம்பாதிப்பு. அதுக்கப்புறம் இவனுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்ன அப்படின்றது தெரியல. மார்க்கெட்டில் இவனை பாராட்டல. இந்த ஷேரினுடைய ப்ரைஸை அப்படியே கீழே உழுக்காட்டினாலும் கரெக்டாக அந்த 2020 லோக்கு போனவன் மறுபடியும் அங்கிருந்து இன்னொரு ரவுண்ட். ஆக மொத்தம் பல பங்குகள் நம்ம பார்த்துருப்போம். ஒரே மாதத்துக்குள்ளே இப்படி மூவ் ஆகி ஐடிசி பார்க்குறக்கு என்னமோ மூவ் ஆகாத மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அவன் இந்த வருஷத்துக்குள்ளேயே 5% ஏறுவதும் 5% இறங்குவதும் 5% பல ரவுண்டு போயிட்டு வந்துட்டான். இந்த பங்கு என்ன பண்ணியிருக்கான்னா தைரோகேர் ஒரே ஒரு ரவுண்டு தான் 2 ரவுண்டு தான் போயிருக்கான். இந்த 2 ரவுண்டுக்கு அவன் எடுத்துக்கொண்ட வருஷங்கள்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் ஆயிருக்கு. எப்படி 400 ரூபாயிலிருந்து 1400 போறதுக்கு அவன் ஒரு 1.5 வருஷம் எடுத்துக்கிட்டான். அப்புறம் இறங்குறதுக்கு மறுபடியும் ஒரு 1.5 வருஷம், அப்புறம் மறுபடியும் ஏறக்கு ஒரு 2 வருஷம். ஸோ 2 ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான். ஆனால் கிட்டத்தட்ட 5 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டான். இந்த மைக்ரோ கேப் பொறுத்த வரைக்கும் இந்த கைடெக்ஸ் போன்ற பங்குகளும் இன்னைக்கு 2வது நாளாக ஏறிக்கிட்டு இருக்கான். ட்ரம்ப் ஏதாவது ஒன்று சொல்லிட்டாருன்னா என்ன ஆகும் அப்படின்ற ஏங்க இப்போ ட்ரம்ப் பார்த்தீங்களா கனடா அப்படின்ற நாட்டோட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்ட்டாப்ல. யோ, மனுஷனா பிறந்தா நாக்கு சுத்தம் வேணும், வாக்கு சுத்தம் வேணுயா. பல்லு விளக்குறியோ இல்லையோ, ஆனால் வாக்கு கண்டிப்பாக சுத்தமாக இருக்கணும். இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் என்னையே ஆகிறது.
இதை வச்சு ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போடலான்ட்டு தான் இருக்கேங்க நண்பர்களே. அதாவது நான் ட்ரம்ப் மாதிரி தலையில் ஒரு விக்க வச்சு உட்காந்துக்கிட்டு டேரிஃப் கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டியது, உடனே மார்க்கெட்டில் மூவ்மெண்ட், அப்புறம் மறுபடியும் டேரிஃப் இருக்குது அப்படின்னு சொல்ல வேண்டியது. இது என்ன இந்த கனடா நீ ஷேர் மார்க்கெட் நீ என்ன எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, அமெரிக்க ஷேர் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரில, இப்படி மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருந்தால் என்னையா அர்த்தம்? இதனால தான் மோடி அவர்கள் அந்த மூச்சு காத்து அந்த கால் படுற இடத்துக்கு நான் போக மாட்டேன், இருக்குமா இல்லையுமா இருக்குமா இல்லையுமா, எதுக்கு நம்மளுக்கு தலைவலி, நீ என்னவோ பண்ணிட்டு போப்பா, நான் இமயமலையில் போய் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம நாட்டினுடைய தலைவர்கள்லாம் முடிவு ரொம்ப அறிவுபூர்வமாக முடிவு எடுத்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, பிஸ்னஸ் நியூஸ்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனம் வந்து யுனைடெட் கிங்டம் கூடயே இந்த மோட்டோ ஜிபி கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அதில் என்னைக்கு ஒரு நியூஸ் வந்தாலும் சொல்லுங்கள், அதில் போய் நான் எக்கு தப்பாக மாட்டிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் வந்து சமீபத்தில் என்ன பண்ணியிருக்கான்னா, சரிவடைஞ்சு மலை அடிவாரத்தில் கிடக்கிறான். நீ மறுபடியும் அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போக போகிறானா என்ன அப்படின்றது தெரில. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிராம்ப்டன் கிரீவ்ஸ் அப்படின்ற பங்கில் வந்து என்ன ஒரு தகவல் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ ஒரு 445 கோடி மதிப்பிலான ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அந்த பங்குல வந்து எந்த விதமான சந்தோஷம் இப்போ வரைக்கும் வரல. ஓனர்னா ஓரமாக போங்கடா அப்படின்னு வடிவேல் அவர்கள் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி அந்த நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த நியூஸுக்கு மொத்த மதிப்பே வெறும் 2 ரூபாய் தான் மார்க்கெட்டில் அதை பாராட்டியிருக்கு இன்னைக்கு. வேறு 2 நியூஸ் என்னென்னா, ஒருத்தன் இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்திருக்கு, ஒருத்தன் இருக்கிறதுலே கும்பாக்குட்டியான இடத்துல ஒரு நியூஸ் வருது. அதாவது இந்த சிர்மா எஸ்ஜிஎஸ் அப்படின்ற பங்கு ஒரு வருடத்தினுடைய உச்சத்தில் இருக்கும்போது அவங்க ஒரு பிஸ்னஸ் அப்டேட் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற பங்கு ஒரு வருஷத்துலேயே கும்பாக்குட்டியாகி 52 வீக் லோனில் இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த மாதிரி ஹெட் ஆஃப் ட்ரெஷரி ரிசைக்னேஷன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்துருக்கு. ஸோ அந்த ரெசிக்னேஷனுக்கு வந்து மார்க்கெட்டில் என்ன ஒரு இம்பேக்ட்னா 1.5% இறங்கியிருக்கு. நன்றி, வணக்கம்.